வணக்கம் பாண்டி. தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சட்டமன்ற குழு தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு என்ன விதமான பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? இதுல பேச்சுவார்த்தைக்கு அது கூட்டணி கட்சிகள் கிடையாது. அது நம்ம ஆளுநர் அவங்க சில விளக்கங்கள் கேட்கிறார். நம்ம காலையிலேயே கூட சொன்னோம். 3வது நாள்ல 3வது சந்திப்பு இது. கடந்த 14ஆம் தேதி தீர்ப்பு வெளியான அன்று மாலை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னைக்கே மாலையில சந்திச்சார். அதன் பிறகு நேற்று சந்திச்சார். அதன் பிறகு இப்ப சந்திக்கிறார். 3வது முறையாக சந்திக்கிறார். அவர் அதே போல இவங்களை சந்திக்க அழைக்கும் போதெல்லாம் பேரலாவே தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையான அணியை கூட அழைச்சிருந்ததை நம்ம பார்த்தோம். போன முறை இப்ப 10 பேரா வந்திருந்தாங்க. இன்னைக்கு 5 பேர் தான் கூட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் இப்ப திரு தினகரன் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்ட திரு தினகரன் உட்பட 10 பேர் அங்க உள்ள போயிருக்கிறாங்க. இவர்கள் ஒரு விளக்கம் கேட்கக்கூடிய விஷயமாக இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்சி அமைச்சா நீங்க பெரும்பான்மை நிர்வகிக்க முடியுமா? முதலமைச்சரா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து அவர் தலைமையிலேயே ஏன் இந்த சட்டசபையை கூட்டி நம்ம பலன் நிரூபிக்க சொல்லி அவரை ஏன் கேட்கக்கூடாது? முதல்ல உங்களை ஏன் கேட்கணும்? முதல்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே கூவத்தூர்லயும் பூந்தண்டலத்திலையும் தங்க வைக்கப்பட்டிருக்கா சொல்லி சொல்றாங்களே, அதுல ஏதாவது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமா? இந்த மாதிரியான சந்தேகம் நான் ஏற்கனவே காலையிலே சொன்னது போல கவர்னருடைய முயற்சி பாத்தீங்கன்னா அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டதா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டுங்கிறனால அந்த மாதிரி நீதிமன்ற விமர்சனத்துக்கு எதுக்குமே ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதா அவருடைய முக்கியமான பிரதானமான நோக்கமா இருக்கும். அதனால அவர் ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு முடிவு எடுத்தாலும் தப்பு இல்லை அப்படின்னா அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அடிப்படையில் தான் இவங்கள்ட்ட அவங்களுடைய சந்தேகம் கேட்டு அவங்களுடைய விளக்கங்களை பெற்றுட்டு இருக்கிறார். இப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே முன்னாடியே வெளியே அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க பன்னீர்செல்வம் தலைமையிலானவர்கள் அந்த குழு அப்படியே போய் அதுக்கு பிறகு நம்ம அவங்க முன்னாடி முன்னேற்பாடுலேயே சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு போற வாய்ப்பு இருக்கா? இல்ல நீங்க முதலமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போடணும்னு விரும்புறீங்களா? இந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு ஏற்படுத்துறதுக்கான பேச்சு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ஆலோசனை என்ன? இவருடைய ஆளுநர் சட்டமன்ற ஏற்கனவே பல முறை ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. நேற்று கூட ஆலோசனை பண்ணிருக்காரு. தொடர்ந்து ஆலோசனை எடுத்துட்டு இருக்காரு. ஆளுநர் சட்டமன்றம் நடத்திய ஆளுநரின் அடிப்படையில லீகல் இஷ்யூஸ் எதுவும் சட்ட சிக்கல் எதுவும் வராம எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தொடர்பா திரு பழனிசாமி உள்ளிட்டவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பழனிசாமி தரப்பினர் ஒரு தெளிவான ஒரு விடையை கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு சட்டமன்றம் கூட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன போல மொத்தம் 2 வாய்ப்புகள் தான் முன்னாடியில ஆளுநர் முன்னாடி இருக்கின்றன. ஒன்று, தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில அப்படியே சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர செய்வது, அல்லது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க செய்துவிட்டு அவர் தலைமையிலான அமைச்சரவையை பதவியேற்க செய்துவிட்டு அதன் பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவது. இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த 2க்குள்ள இன்றையே முடிவு கட்டி விடுவோம் சொல்லிட்டு நிறைய முக்கியமான பிரமுகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. உள்ள இதை பத்தி தொடர்பு இருக்கிறவங்க 2ல 1 இன்னைக்கு முடிவு அறிஞ்சு சொல்றாங்க. அது தொடர்பான விளக்கங்களை தான் கேட்டு பெறதுக்கு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாரு ஆளுநர். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு பழனிசாமி, அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு தினகரன் உள்ளிட்ட அந்த 10 பேர் கொண்ட குழுவினர் அது தொடர்பான ஆலோசனை நடந்து கொள்ள தகவல் இருக்குது மைத்திரி.